ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து அம்மா வந்து ஒரு காஃபி காலையிலே ஒரு காஃபி குடிச்சிட்டேன்னா, அடுத்தது இந்த காஃபி வந்து பொம்மி கொடுத்தேன். பொம்மி கொடுத்த அனுப்பிச்சா. பொம்மி யாருன்னு தெரியுமா? என்னோட பொண்ணு. சரியா? திவ்யா என்னோட தம்பி பொண்ணு. அப்புறம் எனக்கு வந்து குட்டி பிள்ளைங்கள நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு இவங்கெல்லாம் பிறந்ததுலேருந்து இவங்களாம் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்க குழந்தையில. இப்போ கொஞ்சம் வளர்ந்த பிற்பாடு கொஞ்சம் ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. கருத்து முரண் கொண்ட ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. நான் தலை வாரலைங்க, இப்படி தான் இருக்கேன். சரி, அதனாலலாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. யார் யாருன்னா தேவ், வினுஷியா, திவ்யா, இப்போ தான் சாச்சு, அதுக்கப்புறம் பொம்மி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு. நிறைய அவகிட்ட தான் நான் பேசிகிட்டு இருப்பேன், அவகிட்ட தான் விளையாடிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தான் இவங்களாம் இருந்தாங்க. இவங்களாம் என்னோட ஃப்ரெண்டு. சரியா? அப்புறமா அவள் தான் கொடுத்தா. என்ன கதை பேசினேன் போனேன் இதில். சோமசுந்தரம் சார் வந்து என்னோட ஆதார் கார்டும் ஃபோட்டோவும் வாங்கிட்டு போகிறதுக்கு அரவிந்த் டாக்டர் அவங்கள வந்து அனுப்பியிருந்தார். நான் போய் கேட்டில் கொடுத்துட்டு வந்துட்டேன். சரியா? அதுக்கப்புறம் என்ன தகவல்னு தெரியல. மீட்டிங்கில் என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. அவர் எதுவும் தகவல் சொல்லலை. அடுத்தது வந்து சிவா தெரியுமா உங்களுக்கு தெரியாதுல்ல. சாத்தனூரில் வந்து சுந்தர் அக்ரோ சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கடை தான் ஞாபகம் இருக்கு. அவங்க நிறைய வச்சுருக்காங்க. அடகு கடை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ரைஸு, கடலை எண்ணெய் இதெல்லாம் விற்கிறாங்க. அவங்க வந்து சிவான்னு ஒரு நாய் வளர்க்குறாங்க. அந்த நாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அழகாக பேசும். ஆக்சுவலாக என் பக்கத்துல எல்லாம் வராது, ஆனால் பேசும். அது பேசுறது எனக்கு புரியாது. நான் பேசுறது அதுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நானும் பேசுவேன் அதுக்கிட்ட. யாரும் இல்லைன்னா அதுக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுவேன். யாராச்சும் இருந்தாங்கன்னா வெக்கப்பட்டுட்டு ஓடிடுவேன். அந்த மாதிரி அவங்க அந்த நாயோட ஓனர் வந்து எனக்கு யூடியூப் சேனலில் வந்து இது பண்ணியிருந்தாங்க, மெசேஜ் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஜுவல்லரி ஓனர் யாரோ புகழேந்தின்னு நினைக்கிறேன். அந்த ஜுவல்லரி ஓனர் வந்து நாய் வந்து அடிச்சிட்டாரு அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. இந்த மாதிரி வந்து எந்த விலங்குகளையும் வந்து துன்புறுத்தக்கூடாது. துன்புறுத்தினா வந்து நம்ம காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் அந்த அளவுக்கு போகாமல் அவர்கிட்டே வார்ன் பண்ணி விட்டுடலாம், சொல்லலாம் அப்படின்னு. இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. மீறி பண்ணுறவங்கள என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. காவல்துறை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் அவங்க கூட இதை வந்து ரொம்ப பெரிய மனுஷங்களையே ரொம்ப பெரிய விஷயமா எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா விலங்குகளை எடுப்பாங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் எடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு நிர்வாக திறமையுள்ள அதிகாரிகள் கூட நம்ம பயணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த மாதிரி அதிகாரிகள் இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. சோமசுந்தரம் சார் வந்து எனக்கு ரொம்பவே இந்த வகையில் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காருன்னு. ஏன்னா என்னோட அந்த குறிக்கோளை நோக்கிய பயணத்தில் வந்து அவர் இம்பார்ட்டண்ட்டாக சில தகவல் கொடுக்கறது, அவர் அதிகார வட்டத்திலேருந்து அவரால் முடிஞ்ச உதவிகள் பண்ணிட்டுருக்காரு. தேங்க்யூ சார். அவ்வளோதான். அந்த டாபிக் முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் என்னன்னா, குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பற்றி திவ்யா ரொம்ப கடுப்பாகிறா. குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பற்றி நான் பேசிட்டு இருந்தேன். என்ன பேசிட்டு இருந்தேன்? இந்த 2 பொண்டாட்டி வச்சிருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து ஏன் 2 பொண்டாட்டிக்கும் ஈக்குவலாக லவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் 2 பொண்டாட்டி ஏன் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிலாம் நைட்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் அவங்களுக்கு 2 மனைவிகள் தேவைப்படுது? ஆனால் ஒரு பொண்ணு 2 புருஷன் வச்சுக்கிட்டா மட்டும் அது ஏன் வந்து இந்த சமுதாயம் எதிர்க்குது? ஏன் அதை வந்து டான்ஸ் ஆடுறேன். திவ்யா வந்து சைட்லேருந்து இப்படி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நான் நேற்றுல நிறைய தாட்ஸ் வந்துச்சு. ஆனால் இப்போ பேசும்போது வந்து அது வரமாட்டேங்குது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எத்தனை புருஷன் வேணா இருக்கட்டும், உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி வேணா இருக்கட்டும், ஆனால் வந்து எல்லாரையும் ஈக்குவலாக உங்களால் நேசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட இப்படி சொன்னான், நீ என்னை உண்மையாக நேசிச்சிருந்தீனா இந்த மாதிரி ஒரு தப்பை நீ பண்ணியிருக்கவே மாட்ட அப்படின்னு சொன்னான். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம், டேய் நான் எங்கடா பண்ணேன், நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கப்புறமா
கேட்கல, மைண்ட் வைஸ் தான். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னா, உன்னை வந்து என்னால் ஒய்ஃபாக நினச்சி பார்க்கவே முடியல, எப்படி நான் அவன் கூட வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அப்பவும் நான் என்ன யோசிச்சேன்னா, ஒய்ஃபெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டாங்கடா, அதெல்லாம் ஒரு நிகழ்வு. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம், நீ நினைச்சாலும் நினைக்கலினாலும் நான் உன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சேன். ஆனால் சொல்லலை, ஏன்னா அவனால என்னை நினைக்கவே முடியல, அப்புறம் எப்படி என்கிட்ட வாழ்வான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்துடுச்சு. சரி ஓடிப்போ அப்போ அப்படி சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அவனே தான் சொன்னான், வேலை நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா நான் வந்து உன்னை பார்ப்பேன், அது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணாத, கால் பண்ண, லெட்ரு போடாத அப்படி சொல்லிட்டு சொன்னான். நான் வந்து சும்மா இல்லாமல் லெட்ரு போட்டேன். இல்லை, ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு குழந்தெல்லாம் பிறந்து அதுக்கப்புறமா எப்படி சொல்கிறது, அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லை அப்படின்னும் போது தான் அவனுக்கு வந்து நான் நிறைய லெட்ரு போட்டேன். அந்த லெட்டர்லாம் வந்து அந்த அவன் வாடகை வீட்டில் இருந்தான்ல, அந்த வீட்டிலே இருந்ததாம்மா. அவங்ககிட்ட ஒரு லெட்ரு கூட போலியாமா. எங்கள் வசந்த மாமா இருக்காரு இல்லை, அவர்கிட்ட நான் ஒரு முறை சொன்னேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, எனக்கு அவன் ஞாபகமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போ வசந்த் மாமா போய் பார்த்துட்டு வந்தார். வந்துட்டு என்னடி இப்படிலாம் லெட்டர் எழுதியிருக்க அப்படி சொன்னார். அப்படின்னா அந்த அளவுக்கு லவ் கொட்டிலாம் எழுதியிருக்கேன் நாம. ஆனால் அவன் எனக்கு ஒரே ஒரு லெட்டர் தான் எழுதினான், 16 பக்கம் ஒரே லெட்டர். நான் எழுதினேன் எல்லா லெட்டருக்கும் சேர்த்து ஒரு பக்கம் 16 பக்கம் லெட்டர் எழுதினான். அது வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாது. எல்லா குற்றச்சாட்டும் என் மேலேயே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு பாப்பாலாம் வளர்ந்து பிற்பாடு வந்துட்டு அப்பயும் இதே தான் சொன்னான், என்னால் உன்னை ஒய்ஃபாக நினச்சி பார்க்க முடியல, நான் போய் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்ட்டு. சரி ஓகே டாடா பை பை, போய் பண்ணிக்கோ அப்படி சொன்னேன். அவன் வர்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவும் அவங்க மாமாவும் வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்கன்னா, என் பையனோட செக்ஸ் லைஃப் வந்து நல்லா இருக்காது அப்படி சொன்னாங்க. நான் செம்ம காண்டாயிட்டேன். ஏன் காண்டான? செக்ஸ் லைஃப், செக்ஸ் மட்டும்தான் வந்து வாழ்க்கையா? இருடி, இது பேசி முடிச்சுட்டு கொடுத்துறேன் கதையை. செக்ஸ் அதெல்லாம் வெளிப்படுத்தலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க என் கதை மாதிரி. எல்லாரும் என் கதையை தெரிஞ்சுக்கணும்னு எவ்வளோ ஆவலா இருக்காங்க. எத்தனை பேர் கொஸ்டின் கேட்டாங்க, அது வீடியோ காமிக்கிறீங்க. இப்போ இல்லை, என் லைஃப்ல எல்லாருமே கேட்டுக்கிறாங்க, எப்படி உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்கிற வரைக்கும் கேட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி ஹஸ்பண்ட் இல்லாமல் எப்படி நீங்கள் செக்ஸ் வச்சுக்காம நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களால் எப்படி இருக்க முடியுது அப்படிங்கிற அளவுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தெரியணும்ல, உங்களாலையும் இருக்க முடியும் அப்படின்ட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாய் மேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கதை எழுதிக்கிட்டு அப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தாட்லாம் வரவே வராது. அதுதான் ரியாலிட்டி. அன்னைக்கு வந்து சொல்ல முடியல, அன்னைக்கு நான் அவங்க அப்படி கேட்டுட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஓன்னு ஒரே ஒப்பாரி வச்சுட்டு இருந்தேன், ஒரு வாரம் சாப்பிடல. ஆனால் இப்போ சொல்கிறேன், இதுதான் ரியாலிட்டி. அதுவும் இல்லாமல் எப்போவுமே வந்து ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ செக்ஸ் வச்சுட்டே இருப்பாங்களா என்ன? அடுத்தடுத்த கட்டம்லாம் இருக்குது. எப்போவுமே அது மட்டுமே வந்து வாழ்க்கை கிடையாது. அதுக்கப்புறம் குழந்தை இருக்கும், அதுக்கப்புறம் சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் அம்மா இருப்பாங்க அப்பா இருப்பாங்க, இந்த மாதிரி தாட்லாம் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்தது தானே ஒரு வாழ்க்கை. அது அந்த உடலுறவு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எப்படி அவங்க மையப்படுத்தினாங்கன்ட்டு நான் அப்போல்லாம் அந்த பக்குவம் இல்லை, இப்போல்லாம் வர வர யோசிக்கிறேன். என்னென்னா உடலுறவு மட்டுமே வாழ்க்கை இல்லை, அதுக்கப்புறம் உடலுறவுக்கு அவங்களுக்கு தேவை, அது ஒரு தேவை, அது வந்து அத்தியாவசியமாக இருந்துச்சு அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அவங்க அதுக்காக ஒரு மனைவியை திருமணம் பண்ணிக்கிட்டு கூட என்கிட்ட பேசலைனாலும் இந்த குழந்தை கூட பேசியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதனால் சொல்கிறேன், நீங்கள் ஒரு அப்பாவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மனைவிக்கோ இல்லை இன்னொரு வப்பாட்டிக்கோ இல்லை கள்ள பொண்டாட்டிக்கோ ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா குழந்தை உங்களுடைய பொறுப்பு தான், சரியா? அதை வந்து விட்டுறாதீங்க. அதுக்கும் பாசம், அப்பா பாசம் வேணும். அப்பாவால் தான் அப்பாவுடைய பாசத்தை கொடுக்க முடியும். இன்னொரு அப்பா வந்து அந்த குழந்தைக்கு அப்பாவாக இருக்க முடியாது. ஒரு ஆணுக்கோ ஒரு பெண் குழந்தைக்கோ வேறொரு அப்பா வந்து கண்டிப்பா அப்பாவா இருக்கவே முடியாது. அதெல்லாம் விதிவிலக்கு. இருக்க முடியாது, யாராலையும் இருக்க முடியாதா? கண்டிப்பா தானே? சத்தமா சொல்லு. ஆமா, அது இருக்க முடியாது, ஏன்னா அது அப்படிதான். இப்போ ஃபர்ஸ்ட் அப்பா வந்து இல்ல, செகண்ட் அப்பானா அது இருக்காது. ஏன்னா எக்ஸாம்பிள் சொல்றேன், செகண்ட் அப்பான்னா எனக்கு நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மலையாளி
மலையில இருந்து வருவாங்க அவங்க. அந்த அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். காஃபி குடிச்சிட்டே பேசுகிறேன். அவங்க அக்கா, அந்த அக்காவோட முதல் ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாரு. சரியா? இறந்ததும் அந்த அக்காவோட மச்சினர் இருக்காரு இல்லையா, ஹஸ்பண்டோட தம்பி, அவர் வந்து அந்த அக்காவை அவங்களுக்கு ஏதோ லேண்டு கொடுப்பாங்களாம். விதவையை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு கட்டத்தில் லேண்டு கொடுத்தாங்களாம். அந்த நிலத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டார். கல்யாணம் பண்ணினவர் கல்யாணம் பண்ண பிற்பாடு அவங்க வந்து அவரோட மனைவி தானே. ஆனால் அப்பவும் அண்ணின்னு தான் கூப்பிட்றாரு. அப்பவும் என்கிட்ட வந்து அவங்க வந்து ஒரு விதவன் தான் சொல்றாரு. அப்ப முதல்ல கட்டின தாலிக்கு தான் அவங்க விதவை. இப்ப இந்த ஆள் கட்டினாரே ஒரு தாலி, அப்ப அவங்க சுமங்கலி தானே. அது ஏன் இந்த ஆள் மனசுல பதியவே இல்லை? அப்படி பதியாத மயரா என்னத்துக்கு அந்த அக்கா கழுத்துல தாலியை கட்டணும், அதுக்கப்புறம் புள்ள பெத்துக்கணும், அதுக்கப்புறம் அந்த அண்ணாக்கு ஒரு புள்ள இருந்தாங்கல்ல, அந்த குழந்தைய வந்து அவரு வந்து அப்படி ஒரு, அதாவது அந்த வெறுப்பு வந்து அந்த முகத்துல அப்படி அப்பட்டமா தெரிஞ்சது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. உங்களால முடியலன்னா விட்டு போங்களாம். சொத்துக்கோசரம் ஒரு கல்யாணத்தை வேற பண்ணிட்டு அப்புறம் அந்த குழந்தைய வேற டார்ச்சர் பண்ணி இன்னொரு அந்த பொண்ணை வேற டார்ச்சர் பண்ணி, இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? உங்க பசங்களை மட்டும் நல்லா பாத்தீங்க, ஊரா மட்டும் பசங்க. ஆமா, உங்க குழந்தைய மட்டும் அப்படி தூக்கி அப்படி கொஞ்சம் போது அது இன்னொரு குழந்தைக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். திவ்யா வந்து ரொம்ப கடுப்பாகிறா. அதனால இந்த டாபிக் இப்படியே முடிச்சிடறேன். நான் திரும்பவும் வீடியோலாம் ரீகால் பண்ணிட்டு எங்கெங்க எந்தெந்த கருத்தை விட்டனோ அதெல்லாம் நான் சொல்றேன். சரியா? நான் காஃபி குடிக்க போறேன். பாய்.